அதுக்கப்புறம் பிள்ளைல அப்படி இப்படி கதைச்சு நான் வீட்டை கத்தி தருவேன். அதனால டீச்சர்மாரு கூட ஏசுவாங்க, நீ என்ன இப்படி திடீரா எங்களுக்கு எல்லாம் மணக்குது அதுன்னு சொல்லி ஏசுவாங்க. அதனால நான் கத்திட்டு வாரேனா. அப்ப அம்மா சொன்னாவும் சரி நீ ஸ்கூலுக்கு போக தேவையில்லை, வீட்டுல ஏறி நீ ஸ்கூலுக்கு போக தேவை, படிக்காட்டியும் பிரச்சனை இல்லை, நீ வீட்டுல ஏறி என் அம்மா சொன்னா சரி என்ன பொண்ணா அப்ப வீட்டுல ஆயிருக்கிறேன். பள்ளிக்கு போறதுக்கு நல்ல விருப்பம், வீட்டுல கூப்பிட சந்தோஷம் பள்ளிக்கு அடிக்கடி போறவரா இல்ல எந்த நேரம் அந்த பைப்பான தண்ணியை சொட்டு சொட்டு விடுவோம். அப்படியா போறேன் எங்கட உயிர் இருக்க மாட்டோம், அவரை வச்சு நாங்க பார்த்தது நாங்க இருக்கோம். எங்கட கண் மூடு பட்டுச்சேடா அவரை நிலைமை எனக்கு அதான் அவளை. இப்ப நான் எந்த கண் மூடு பட்டா அவர் பாப்பாரு அப்பா, அப்பா கண் மூடு பட்டா யாரு பாப்பா, அவரு தனியா பண்ணி. இது என்னடா போனுக்குள்ளக்கும் ஃபேஸ்புக்கும் ரெண்டு சிம் வச்சு இருக்கிறாரு, ரெண்டு சிம் வச்சு இருக்கிறாரு. அதான் ஆன்லைன்ல வாட்ஸ்அப் அடுத்த சிம்ல அந்த காசு போட்டு விடாப்ப அடுத்த சிம் இந்த அடிக்கடி சிம் மாத்திர ஏரியா யாரோட கதைக்கிறதுக்கு ஏரியா இல்ல நிறைய பேர் வீடியோ பார்ப்பேன், இதே மாதிரி உதவி செய்யறேன் நிறைய பேர். நாம அதை கவலைப்பட எனக்கு இப்படி யாரும் உதவி செய்வாங்க டைம்ல நல்லா இருக்கும். இது நான் நிறைய இந்த ஜாழ்ப்பாணம் உங்களுக்கு மட்டக்களப்புலாம் இருக்காங்க உதவி செய்யற அவங்களோட வீடியோ நான் நிறைய பார்ப்பேன். யூடியூப்ல பார்த்துதான் அப்ப எனக்கு இப்படி யாராவது உதவி செய்வாங்க டைம்ல நல்லா இருக்கும், நான் கவலைப்படுவேன். அதே நடக்க மாட்டேன் எடுத்து அது எனக்கு தெரியாம தெரியாம கோழி தெரியா உங்களோட வீடியோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அத்தான் கூட சொல்லுவாரு அவரு ஃபேமஸ் கூட வேற ஏதாச்சும் வேணுமா, இன்னொரு சிம் வாங்கி வரணுமா? செல்போன் இல்ல விலங்குல போட வாத்தன தம்பி கிட்டது 5 சிம் வைக்கிற போனும் ஒரு பாப்போம் தேடி பாப்போம் ஒரு 5 சிம் ஒரு மொபைல் இருந்தா. சரி எல்லாரையும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி பாப்போம், அங்கல சைனால இருந்து இறக்குமதி செய்யலாம் பாப்போம். சரியா கட்டாயம் தேவைதானே என்னது. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்ப நான் 3வது தடவையா திருகோணமலை மாவட்டத்துக்கு வந்திருக்கிறேன். திருகோணமலை மாவட்டத்துக்கு வரும்போது நிறைய குடும்பங்களை சந்திக்கணும்ன்ற ஒரு பிளான்லாம் வந்திருக்கேன். பாப்போமே டைம் இருந்தா அது நடக்கும், இல்லைன்னா நடக்காது. சரியான வெயில், இந்த கண்ணாடி சன்கிளாஸ் போடுறதுக்கு காரணம் அதுதான், சரியான வெயிலா இருக்கு. இது செட் ஆகலாட்டி சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல போடாம விடுறேன். என்ன செய்யறேன், அந்த கண் கூசுறதால நான் போடுறேன், அதான் நல்ல எனக்கு கொஞ்சம் ஒரு கம்ஃபர்டபுளா இருக்குன்றதால போட்டு பேசுறேன். ஓகேங்க. இப்ப யாரை பார்க்க வந்திருக்கீங்கன்னு சொன்னா திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு இப்ப வந்ததுல இவங்களை பேஸ்டா பாபம் முடிவெடுத்து இப்ப வந்திருக்கிறேன். இப்ப என்னன்னு சொன்னா இந்த தம்பி ஒரு ஸ்கூல் படிக்கிற பொடியன், அவனுக்கு காலையிலாதான் அந்த காலையிலாததால ஸ்கூலுக்கு போகாம இருக்கான். ஏன்னா நார்மலா சொன்னான் அவன். இப்ப அவனோட வீட்டுக்கு முன்னுக்குதான் வந்திருக்கேன். அவன்கிட்ட போயிட்டு அவனோட நிலவரம் எப்படி இருக்கு மற்றும் அவனுக்கு என்ன உதவி தேவைன்னு அந்த தம்பிகிட்ட கேட்போம். ஒரு பார்க்கும்போது எனக்கெல்லாம் தம்பி இல்லை, நம்மளோட தம்பி ஒரு கஷ்டப்படுற மாதிரி தான் எனக்கும் தெரிஞ்சுது. வீடியோலாம் அனுப்பினான் அவன் எப்படியான நிலைமையில இருக்கிறான்னு. ஓகே, இப்போ போயிட்டு அவன்கிட்ட எப்படியான நிலைமையில இருக்கிறான்னு அவன்கிட்ட நம்ம பேசுவோம். ஓகே தானே? இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எனக்கு ஒரு விதத்துல ஒரு சப்போர்ட் அமையும். நிறைய பேர் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வியூஸும் கூடி வருது. அப்படி இருக்கும்போது நிறைய நல்ல விதமான கமெண்டும் பண்றீங்க. நான் நேற்று நைட்டு போட்ட வீடியோஸுக்கு நிறைய பேர் நீங்க செஞ்சு கொண்டிருக்கிறத தொடர்ச்சியா செஞ்சு கொண்டிருக்கீங்க. நீங்க போடுற வீடியோஸ்ல நல்லா இருக்குன்னு இப்ப பார்த்தேன். நான் கொஞ்சம் நேரத்துக்கு முதல் கமெண்ட் எல்லாம் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓகே, அப்படியே தொடர்ச்சியா சப்போர்ட் பண்ணி கொண்டிருங்க. இப்ப அந்த தம்பிகிட்ட போயிட்டு நம்ம அவனோட நிலைமையை நம்ம கேட்போம் வாங்க. இதான் அந்த தம்பியோட வீடு. இப்ப திருகோணமலை இப்ப நான் நிக்கிற பகுதிகளில் இந்த விவசாயம்ன்றது ஒரு முக்கியத்துவமா காணப்படுறது போல. இப்ப பார்த்தாலே தெரியுது, அங்கெல்லாம் பயிர் செஞ்சிருக்கிறாங்க.
அப்படி வளைச்சு 4 திசையிலயும் அப்படி பயிர்களா தான் இருக்கு. கடிக்குமா நாய்? கடிக்காது என்ன? தம்பி என்னடாப்பா? நான் உங்களோட வீடியோ எல்லாம் பாக்குறேன். அத்தான் போன் தந்தவரு, அதுல உங்களோட வீடியோ எல்லாம் பாப்பேன் நான் நிறைய. ஆனா எனக்கு இந்த இது மட்டும் இல்ல, இந்த இதுல மட்டும் நான் பாக்குறேன். டிக்டாக்ல நிறைய பாப்பேன் உங்களோட வீடியோ எல்லாம் பார்த்து. யூடியூப்ல பாக்குறலையா? இல்ல அது தெரியாது. நிறைய பேர் அப்படித்தானே டிக்டாக்ல தான் பாக்குறீங்க, யூடியூப்ல பாக்குறாக்க குறைவு. என்ன ஷோர்ட்டா பாத்துட்டு போயிருவீங்க போல. என்ன இல்ல எனக்கு தெரியாது, நீங்க யூடியூப்ல வீடியோ பண்றீங்கன்னு தெரியாதா? அதானே அப்ப தெரியாம இருக்க நிறைய பேருக்கு. ஏன்னா இப்ப நீ சொன்ன நீ தானே பம்பஸ் இல்லாதனால ஸ்கூலுகளுக்கு போறலண்டு. எப்ப இருந்து ஸ்கூலுகளுக்கு போறல? ஓமா நீங்க இப்ப அங்க 2 பேசினா கேட்காது. இந்த மைக்ல ஒரு மைக் தானே. உள்ளுக்குள்ள எடுக்கியா? இருட்டுமே தெரியுதா? சரி ஓகே. நம்ம உள்ளுக்குள்ள தம்பி நடந்தா வரணும். அப்ப இப்ப இதுல தம்பி எப்படி நடக்கிறான்னு காட்டிடுவோம் தானே. என்ன எப்படி என்ன நிலைமையில இருக்காண்டு பாப்போம். இல்ல அவரை விடுங்களா, அவரே நடந்து வரட்டும் தான் பாப்போம். அவர நிலைமையில நம்ம காட்டத்தானே வேணும். இப்படித்தானே இருக்கிற பிள்ளைகளோட விளையாடக்குள்ள அப்படிதான் தெரிவாரு. பாஞ்சி அரைச்சுதான் தெரிவாரு. அப்ப சின்ன வயசுல இருந்து நடக்கவே நடக்க மாட்டீங்க. அப்ப ஸ்கூலுக்கு போனதெல்லாம் எத்தனை வயது மட்டும் ஸ்கூலுக்கு போனீங்க? 10 வயது மட்டும் போனதா? ஓகே ஓகே. அதுக்கப்புறம் பிள்ளைல அப்படி இப்படி கதைச்சு நான் வீட்டை கத்தி தருவேன். அதனால டீச்சர்மாரு கூட ஏசுவாங்க, நீ என்ன இப்படி திடீரா, எங்களுக்கு எல்லாம் மணக்குது அதுன்னு சொல்லி ஏசுவாங்க. அதனால நான் கத்திட்டு வாரேனா. அப்ப அம்மா சொன்னாவும், சரி நீ ஸ்கூலுக்கு போக தேவையில்ல, வீட்டுல ஏறி ஸ்கூலுக்கு போக தேவை, படிக்காட்டியும் பிரச்சனை இல்லை, நீ வீட்டுல ஏறி என் அப்பா சொன்னா சரி என்று போனா. அப்ப வீட்டுல இருக்கிறேன். எத்தனை வருஷமா? இப்ப ஒரு 5-6 வருஷம் வச்சிருக்கேன் வீட்டுலயே. 5-6 வருஷம் இருக்கா? எழுத வாசிக்கலாம் தெரியுமா? வாசிக்க அப்படி தெரியாது. வருத்தத்துல நாங்க பள்ளிக்கு அனுப்பாம இருந்தோம். நாங்க வருத்தம் தானே நாளைக்கு இல்லாத போட்டு அனுப்பாம இருந்தோம். இருந்து பார்த்தேன் செய்யணும், கையெழுத்து வைக்கிறதுக்கு நானே பழகணும் தானே போட்டு அனுப்புனேன். பள்ளிக்கு பம்பஸா கட்டி தான் அனுப்புனா இந்த டீச்சர்மாருக்கு இந்த தலம் மணக்கிற பிள்ளைகளோட சேர்ந்து விளையாடுவாரு. பாஞ்சு ஓடி விளையாடி திரிகிற நேரம் சலம் வெளியே வரும், ஜம்பரான பட்டு வரும். அப்ப அந்த பிள்ளைகள் சொல்ற, என்ன உனக்கிட்ட பாத்ரூம் மணக்குது அது இதுன்னு கேட்கிற நேரம் இவருக்கு மன வருத்தம் வந்துடும், உனக்கு மன இதா இடிக்கும். அப்ப போகாத மாதிரி வீட்டுல பிரச்சனை போகாதுன்ட்டு அதோட நிப்பாட்டுன்னா நாங்க. அப்ப 2ஆம் ஆண்டு மட்டும் தான் படிச்சிருக்கீங்க. அப்ப அதனால இப்ப எழுதையோ வாசிக்கவோ சரியா ஒரு பேரு. பள்ளிக்கு போறதுக்கு நல்ல விருப்பம், பள்ளிக்கு போக விருப்பம். இந்த பிரச்சனை, இந்த வருத்த பிரச்சனையால நாளைக்கு பள்ளிக்கு விடுறதுக்கு எனக்கு விருப்பம். அப்படின்னு அப்ப உன்ன பேரும் எழுத மாட்டியா? உன் பேரு என்ன? சந்தோஷ். சந்தோஷ். வீட்டுல கூப்பிட சந்தோஷம், பதிவு பேர் வந்து ஜெயபிரதா. ஓகே. அப்ப என்ன அப்ப உனக்கு கால் நடக்க மாட்டா, அப்படியே வீட்டுல இருக்கிற, வீட்டுல போய் சும்மாவா இருக்கிற? சும்மா மொபைல பாத்துட்டு இருப்பேன். அதுக்குதான் நான் போன் வாங்கி கொடுத்தேன். போனை கட்டுங்க, அதான் நான் பார்த்தேன். அதுவும் பழசி, இப்ப வேண்டி ஒரு 10 வருஷத்துக்கிட்ட பழைய அத்தான் தந்தார். அவரு பாவிச்ச போன் எனக்கு தந்தாரு. அவர் 4 வருஷம் பாவிச்சு, அப்புறம் இப்பதான் 4 வருஷம் பாவிச்சு. அப்ப உங்களுக்கு பிள்ளைகள் எத்தனை? எனக்கு பிள்ளைகள் 3 பிள்ளைகள். ஒரு ஆள் பொம்பளை பிள்ளை உண்டு. அவ இந்த இன்னும் 1 வருஷம் ஆகல வெளியே போய். என்னண்டு அப்பாவுக்கும் உழைக்க இயலாது, ஒன்று இயலாதுன்னு போட்டு அவ கல்யாணம் முடிச்சிருக்கிறா. குடும்பத்துல கல்யாணம் முடிச்சிட்டு அவரை விட்டு போட்டு நான் போயிட்டு வாரம் வெளியில 1 வருஷம் இன்னும் முடியல போயிருக்கிறா. அவட வீடுதான் இது. அப்ப 3 பிள்ளைகள ஒரு பொடியன். அவரு கல்யாணம் முடிஞ்சு அவரும் இந்த யுத்தத்துல பாதிக்கப்பட்டு அவருக்கும் ஒரு கண் பார்வை இல்லை.
கடலுக்கு ஆத்துக்கெல்லாம் தொழிலுக்கு போவாரு. அவர் கல்யாணம் முடிச்சு இப்ப ஒரு பொடியனோட அவர் இருக்கிறாரு. இவருக்கும் வெளிப்பட்ட அவங்க ஒரு அதான் ஒரு மகள் வெளிநாட்டுல ஒரு மகன் கல்யாணம் முடிச்சுட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவங்க வேற வேற குடும்பமா இருக்காங்க. இப்ப உங்களோட வெளிநாடு போன அந்த மகன் வந்து கல்யாணம் முடிச்சு அப்ப அவங்களோட ஹஸ்பண்ட் எல்லாம் அவரு வேலைக்கு போயிட்டாரு. இங்க இருந்தானே இல்ல அவங்க அம்மாங்களோட இருந்து பிள்ளைகள் இல்ல அவங்களுக்கு பிள்ளைகள் இல்ல அவங்க அம்மாங்களோட இருந்து அவரு வேலைக்கு போறாரு. சரி வேலைக்கு போறாரு. அவ எடுக்கிற சம்பளத்தை இதோட கக்குசி இல்ல அதெல்லாம் கட்டுறீங்க கட்டுறாவும் அவதானே கட்டுறாவோ அவட வீடுதானே. அப்ப நான் இப்ப சொல்லிட்டு நான் பாரு நேரம் எல்லாம் கிளியர் ஆகி எல்லாம் கிளியர் ஆகி வைக்கணும். அவதான் இந்த வேலை அவருக்கு இப்ப 30 வயது. அவதான் இந்த அவட வீடு தானே அவதான் கிளியர் ஆக்குறா. உங்களோட வீடு மகளுக்கு கொடுத்துருக்கீங்க, ஒரு பொம்பளை பிள்ளைய கொடுத்துருக்கீங்க என்ன. அப்ப அவ வந்து இப்ப சொல்லியிருக்கிறா நான் வர மாட்டேன், நீங்க எதிங்க இதுல வீட்டுல நீங்க 3 பேரும் ஒரு கொட்டியில அடிச்சு அப்ப அவ வந்ததுக்கு பிறகு கணவர் 2 பேரும் இருப்பாங்க. அப்புறம் நீங்க எப்படி வேறையா போகணும்னு சொல்லுங்க. வேறையா போகணும். வேற வளவுகள் இருக்கா இல்லைஞ்சானா அந்த வெட்டம் கூட அப்ப அதுக்குள்ள இருக்கேன் கொட்டியில அடிச்சு அதுக்குள்ள இருக்கல. இப்ப தம்பி நிலைமை வந்து உண்மையில விளங்கல. என்ன காரணம் அவருக்கு நடக்க முடியாம போன? அவருக்கு இந்த முள்ளந்தாண்டுல சின்ன வயதுல புறாக்க புள்ளி முள்ளந்தாண்டுல இப்படி ஒரு பொக்களம் தண்ணி பொக்களம் இருந்தது. குழந்தையில இதுக்காக்குள்ள நான் குழந்தை இந்த வீட்டை கொண்டாரு சொல்றாங்க. அவங்க சொன்னாங்க இல்ல நீங்க வீட்டை கொண்டு நிலத்துல புள்ளைய வளர்த்தாட்டினா கிருமியால் அதுக்குள்ளாலும் உளுத்தல் கிருமியால் உளுத்தண்டு வேற என்ன நோய் வரும். நீங்க பொடியான கொழும்புக்கு கொண்டு போவாங்க கொழும்பு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வாங்க. ஒரு ஆம்புலான்ஸ்ல அனுப்புனாங்க. அனுப்பி 3ஆம் அந்த ஒப்புருஷம் பண்ணினதுல வச்சுதான் ஆளுக்கு இந்த கீழுக்கு உணர்வு இல்லாம அந்த உணர்ச்சி நரம்பு கட் பண்ணிதான் ஆபரேஷன் பண்ணினது பிறகு அந்த பொக்களை ஆபரேஷன் பண்ணினது பிறகு இந்த நரம்பு உணர்ச்சி நரம்ப கட் பண்ணிதாங்க. கட் பண்ணினதால இருந்தா அதுக்கு கக்கா போறது உணர்வு இல்ல, சலம் போறது உணர்வு. அதான் பிரச்சனை. இப்ப போய் கொண்டிருந்தாலும் அவருக்கு தெரியாது கீழே போய் கொண்டிருக்கிறது. ஜம்பர் தான் போட்டி இருக்கிறாரு. இப்ப நனைஞ்சிருக்கேன் சலம் போன சலம் அடிக்கடி போறவரா இல்ல இந்த நேரம் அந்த பைப்பான தான் நீ சொட்டு உரம் அப்படியா போறேன். அப்ப அவங்க இப்ப என்னன்னா இப்ப நானும் அப்பாவும் அம்மாவும் அவர்கிட்ட இதெல்லாம் நாங்க அனுபவிப்போம். அவரு வெளியாள் தானே ஸ்கூலுக்கு போனா பிள்ளைகள் மருமகன் வெளியாள் தானே அத சொல்றீங்களா. இவர இத அவங்க அனுபவிக்க மாட்டாங்க. இப்ப நம்ம பையாக அவங்க வீட்டை கொடுத்து போட்டு நாம ஒரு கொட்டியில அடிச்சுட்டு நாம வேற 3 பேரும் விலங்குலையா அது கூட வசதி இல்லாத கொட்டியில அடிச்சுட்டு நாம வேறையா போவோம். மகள் வந்து வெளிநாடுன்றீங்க. அப்ப அவ 20,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. அதுல வந்து அவ சீரியம் அவங்களோட இந்த இதுகளை பார்த்து விளையுது. எங்களுக்கு 15,000 ரூபாய் மாதம் தருவாங்க. உங்களுக்கு எங்களுக்கு சாப்பாடுக்கு 15,000 மாசத்துக்கு 15,000 அந்த 15,000க்குள்ள நாங்க 3 பேரும் தான் எடுத்து சாப்பிட்டு. சரி ஓகே. இப்ப தம்பி நீங்க வந்து தம்பியை தான் நீங்க பாக்கணும். தம்பியை நீங்க அவரைதான் நாங்க 2 பேரும் எங்களை உயிர் இருக்க மாட்டோம். அவரை வச்சு நாங்க பார்த்தது நாங்க இருக்கோம். எங்களோட கண் மூடுபட்டுச்சேன்னா அவரை நிலைமை அதான் கவலை. இப்ப நான் எந்த கண் மூடுபட்டா அவர் பாப்பாரு. அப்பா கண் மூடுபட்டா யாரு பாப்பா? அவரு தனியா அவங்கதான் அக்காவதான் சில நேரம் பாப்பாங்க. அக்காவும் அவங்கள கணவர் என்னென்ன செய்யறாரோ என்ற இதுதான் எனக்கு சரியா. உங்களுக்கு எத்தனை வயது? எனக்கு 72 வயது. 72 வயது. 72 வயது. வெடிப்பட்டு காலில வடி, இந்த காயில வடி. எந்த பிரச்சனையில? யுத்தத்துக்குள்ள நீங்க எதுவும் இல்ல ஒன்றும் இல்ல. வீட்டுல இருக்கக்குள்ள வடி வைக்கணும். இந்த வீட்டுலாம் செல்பட்டது செல் விழுந்து ஒரு புள்ள மோசம் போயிட்டு. இந்த வீட்டுல ஒரு புள்ள மோசம் போயிட்டு. ஒரு பொம்பளை பிள்ளை 8 வயசு பொம்பளை பிள்ளை மோசம் போயிட்டா
செல்பட்டு இன்ஜரிக்குள்ள செல்பட்டு இந்த வீட்டுலாம் விழுந்தது நேரம் அவ ஒரு பொம்பளை பிள்ளை 8 வயசு பொம்பளை பிள்ளை அவ பள்ளி படிச்சுட்டு இருந்தவ அவ அங்க கொழும்பு கொண்டு போன மாதிரி அவ இந்த மோசமாயிட்டாவ இப்ப இருக்கிற பொடியனுக்கு அவருக்கு அந்த செட் பீஸ் வீட்டுல விழுந்ததால இப்ப எல்லாரும் பாதிக்கப்பட்டு அவருக்கு இந்த காயம் இல்லாம அவரை தப்ப வச்சுட்டார் அவ தப்ப வைக்கலாம் போயிட்டா அவருக்கு இந்த உச்சாரம் செல் விழுந்து இந்த குடாலு பிச்சுட்டு போயிட்டு செட் பீஸ் அதெல்லாம் அவ தப்ப வைக்கல அவரை மட்டும் தப்ப வச்சு எடுத்துட்டு 2 புள்ளைய கொண்டு போனதுல ஒரு புள்ளையதான் கொண்டாந்து அதுக்கு பிறகுதான் இவர் பிறந்தவர் அதுக்கு பிறகு இவர் பிறந்துதான் அவருக்கு இந்த நிலைமை. சரி இப்போ உங்களோட நிலைமை வந்து இப்படித்தான் இப்ப சொன்னதான் இது. இப்ப தம்பி சொல்லு, நீ ஏன் சொல்லணும்? வீடியோஸ் எல்லாம் பாக்குறீங்க, லைக் எல்லாம் போடுறதா? இந்த போன் தான் பொழுதுபோக்கு போல. அதான் பொழுதுபோக்கு அவருக்கு இந்த நேரம் அதான் லொக்கன ஓடுறீங்க. உங்களோட கையில எல்லாம் தாரலையா போன்? எங்களுக்கு தெரியாது, அவருக்கு எல்லாம் தெரியும் போன் விஷயம் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு கோல் வாரது மட்டும் மகள் கோல் வைத்தாமடா அவட மட்டும் ஆன்சர் பண்ணி தருவாங்க. இது என்னடா போனுக்குள்ளக்கும் ஃபேஸ்புக்கும் உண்டு ஃபேஸ்புக் இல்லையா? சத்தியமா இல்ல. அப்ப யூடியூபுக்குள்ள போவாதா? அதான் பாத்து என்ன நம்ம எல்லாரும் லொக்கா கிடக்கு எல்லாம் அவ்வளவு பிரைவசி. அத்தம் வந்தா இந்த போன வர்ற கழிச்சு கொள்வார். நெட்வொர்க் இல்லையோ வேலை செய்யாது. யூடியூப் எல்லாம் பாக்குறலையா? என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பார்த்தா இங்க காணல, லோட் ஆகுது. டேட் டவுன் ஓபன் ஆயிருக்கு. நைட் உனக்கு மெசேஜ் டேட் டவுன் ஆயிருக்கு. நைட்டுக்கு மெசேஜ் போட்டு நான் இருக்கு. அவ வேற பாக்கல. அப்ப என்னடா அவ பாக்கலன்னு போட்டு வாரு. 2 சிம் வச்சு இருக்கிறாரு. 2 சிம் வச்சு இருக்கிறாரு. வாங்கி கொடுத்த உடனே காட்டைகள் வாங்கி கொடுத்த உடனே நோம காட்டை வாங்கி கொடுத்தா ஒரு சிம்முக்கு போடுவாரு. லோட் ஆகுது. யூடியூப் வருது இல்ல 5 சிம். அதுக்குள்ள 5 சிம்மா போடுறா? அப்ப ஒரு மாறி மாறி போடுறா? அது அப்பாடா சின்ன போன ஒரு சிம், அது அப்பா போன் உடைஞ்சிட்டு. ஆனா அந்த சிம்மும் நான் தான் வச்சிருக்கேன். நான் இப்போ அத்தாம ஒரு சிம் வேண்டியது, ஏற்கனவே பழைய சிம் அப்படி இருந்தது. அப்புறம் திருப்பி நான் ஒரு சிம் வேண்டினா அத்தான் ஒரு ஏர்டெல் இல்ல டயலாக் வச்சிருக்கேன் போது ஏர்டெல் சிம் உண்டு. அத்தான் வந்து 5 சிம் இருக்கு. டேட்டா முடிஞ்சு போல இருக்கு. அதான் டேட்டா முடிஞ்சு. அதான் ஆன்லைன்ல அடுத்த சிம்ல அந்த காசு போட்டு விடப்ப. அடுத்த சிம் இந்த அடிக்கடி சிம் மாத்திர ஏரியா யாரோட கதைக்கிறதுக்கு ஏரியா இல்ல அது உங்களோட கையம் நான் பண்ண அந்த சிம் கிடைக்கிறீங்க இந்த சிம் கிடைக்கிறீங்க. இப்ப மாத்திட்டு வெளியே வரப்போ நீங்க வந்து வாட்ஸ்அப் நம்பர் போடலையா? 5 சிம் டாப்பா. வீடியோ பார்த்து வரப்போறாங்க. போலீஸ் தேடி வரப்போகுது. என்னது 5 சிம் யூஸ் பண்ண முடியாது? ரொம்ப தெரியாது. இப்ப சொல்லித்தார டயலாக் தானே. டயலாக் ஏர்டெல் 4 சிம் வச்சிருக்காரு. இப்ப போனும் கொண்டு இருக்கி. உண்மையிலேயே வரப்போறாங்க இப்ப வந்து போலீஸ்காராங்க. சரி, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணி விடுமா? சரியா? இப்ப நீங்க தெரியான்னு சொன்னே வந்த உடனே தம்பி, அதனால இப்ப தம்பியும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டான். அப்ப இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறார்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. என்ன நல்லது தானே எனக்கு இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி அவர் எந்த நேரம் கூட வீடியோ பார்த்தீங்கன்னா சரி, ஓகே. நாங்க அந்த அண்ணன் பாரு எவ்வளவு வீடியோஸ் போட்டிருக்கேன். அப்போ நான் வீடியோ போட்ட உடனே உனக்கு முன்னுக்கு விழு. அப்ப நீ அதை கிளிக் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சரி. டேட்டாக்கு வேறையா, கோல் பேசுறதுக்கு வேறையா? கோல் எல்லாம் பேசுறாரா? அக்கா காரி எடுத்து கதைச்சிருக்கிறப்பா. நார்மல் கோல் எல்லாம் பேசுறாரா? யாரோட? அப்பா சரி, ஓகே. இப்ப சொல்லு. இப்ப என்ன கூப்பிடுறது காரணம்? காரணம் என்ன காரணம்?
நான் நிறைய பேர் வீடியோ பார்ப்பேன், இதே மாதிரி உதவி செய்யற நிறைய பேர். அப்ப நாம அதை கவலைப்படுறேன், எனக்கு இப்படி யாரும் உதவி செய்வாங்க, இவ்வளவு நல்லா இருக்கும். இது நான் நிறைய இந்த ஜாழ்ப்பாணம் உங்களை மட்டக்களப்பு எல்லாம் இருக்காங்க உதவி செய்யற அவங்களோட வீடியோ நான் நிறைய பார்ப்பேன். யூடியூப்ல பார்த்துதான் அப்ப எனக்கு இப்படி யாராவது உதவி செய்வாங்கன்னா இவ்வளவு நல்லா இருக்கும், நான் கவலைப்படுவேன். அதுக்கப்புறம் அத்தா நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, நான் இப்படி ஒரு ஆள்கிட்ட வீடியோ பார்த்தேன்னா அவர் நம்பர் எல்லாம் போட்டிக்காரு, அதை எடுத்து தாரன் கழிச்சு பாருங்க. ஒரு ஆயிரத்து கேட்டு எடுத்தனா போன் எடுத்து வீடியோ எல்லாம் எனக்கு மட்டும் தானே எடுத்து எனக்கு மட்டும் எடுத்து அது எனக்கு தெரியாம மத்தாக்களோட தெரியாம உங்களோட வீடியோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அத்தான் கூட சொல்லுவாரு அவரு ஃபேமஸ் கூட யூடியூப்ல எல்லாம் ஃபேமஸ் வந்து அவற்ற ஊர்லயும் நீங்க போய் அவற்ற ஊர்ல போய் நீங்க குடும்பத்துக்கு உதவி செஞ்சிருக்கிறீங்களா அந்த இடத்துக்கு காட்டுனாரு, சொன்னாரு இது இன்னாரு அந்த வீடியோவை பார்த்து சொன்னாரு. தம்பி சொல்ல கேட்க நல்லா இருக்கு, சொல்ல என்ன ஃபேமஸான சொல்லுங்க. டிக்டாக் யூடியூப்ல எல்லாம் நீங்க ஃபேமஸ் ஆயின நீங்களா, உங்களோட வீடியோ எல்லாம் கூட வாரதா டிக்டாக்ல நிறைய பேர். நான் நேத்து முன்னாடி கூட பார்த்தேன், ஒரு பிள்ளைக்கு நீங்க 1,00,000 ரூபாய் காசு படிப்புக்கு கொடுத்த அந்த வீடியோ கூட நான் பார்த்தேன். ஒரு வீடியோ டிக்டாக்ல ஒரு வீடியோ கூட விடல, எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா எல்லாம் பார்த்தது. இப்ப அதனால இந்த அண்ணன் தான் நம்மளுக்கு மரணம் வீடியோ எடுக்கணும்னு நினைச்சு இப்ப போன் எடுத்து கூப்பிட்டேன். சும்மா எல்லாம் கொடுவல என்ன நம்பர் இல்லன்னு. சரி, அதான் என்ன உதவி தேவை? அதான் இந்த பம்பஸ் தம்பிக்கு பம்பஸா பம்பஸ் எவ்வளவு வரும் தெரியல. சின்ன பையன்ல 4 பம்பஸ் இருக்குது, அது எவ்வளவு எவ்வளவு நீங்க வாங்கி 170 பம்பஸ். பெரிய சின்ன பம்பஸ், பெரிய பம்பஸ் பெரிய பக்கெட் வாங்கினா அது விலை கூட 400 ரூபாயோ 4000 விலை கூட. அதுல 21 பம்பஸ் இருக்கு. 4000 21 நாளைக்கு போடலாம். வீல் சேர் உடஞ்சிட்டா அந்த வீல் சேரை காட்டுங்க. அது எப்ப வாங்கினேன்? அது வேண்டி ஒரு 4 வருஷம் அப்படி இருக்கு. தம்பிக்கு இப்ப வீல் சேர் வந்து இப்படி கையால ஒரு அது பெரிய இதுதான் கொடுத்தமா இது இப்படி இது 100. அப்ப உனக்குரியதான் வேணும். அவருக்குரியது என்னன்னா இந்த ஒரு ஆள் போவாரு காலையில ஆளுவாரு, அவரு இந்த சைக்கிள் ஏறித்திருந்து இப்படி கெருக்கி கையால கெருக்குற அந்த இது அதுன்னா அவருக்கு லேசா அடிக்குமா. அவர் போறதுக்குள்ள பார்த்துட்டு இருந்து சொல்லுவாரு, இதே மாதிரி எனக்கு இதான் திரிப்பாங்கன்னா எனக்கு நான் இந்த ரோட்டு வழியே திரிவேலே போய் அவரு மாதிரி நானும் திரிவேன் ஆசைப்படுவாரு. அதை தற்போதைக்கு என்ன இப்ப உனக்கு தேவைப்படுறது பம்பஸும் உண்ட வயசுக்குரிய ஒரு வீல் சேர். என்ன வீல் சேர் வந்து தேவைப்படுது. வேற ஏதாச்சும் வேணும்? இன்னொரு சிம் வாங்கி வரணுமா? விலங்குல ஐபோன் வாங்குவாங்க. போட்டோ எவ்வளவு சொல்லாதோ நிறைய விஷயங்கள் தெரியும் போல. என்ன 2 லட்சம் 1 லட்சம் அடுத்த வீடியோ பண்ற போன் வந்து 5.5 லட்சம். சூப்பர். அது கூட அதண்டு வாங்க. என்ன அப்படி வேணா எந்த போன் வேணும்? எவ்வளவு ரூபாய்? ஒரு 30 40. அந்த வீட்டுல இருந்த அலுப்பு தானே. என்ன அலுப்பு அப்ப நீ ஏதாச்சும் எழுத வாசிக்கு பழகலாமே. இப்ப போனதுக்கு தானே. என்ன என்னன்னா இந்த போனு யாருக்கு அந்த டக்குன்னு வராது. அப்ப புது போன் வாங்க. இப்ப பாலையில சொன்னவரு புது போன் வாங்கினா அந்த போன்ல வருதானே பாடங்கள் கொடுக்குவாங்க, அதை எடுத்து அவரு பார்த்து திரிப்பாராம் படிப்பாராம். அப்படி ஐடியாவா? என்னதான் போன உடனே போன எடுக்காருவா சர்ச் பண்ணி குவாவி என்ன 61 61 குவாவி வை
இந்த போனா பிடிக்கும். நிறைய விஷயங்கள் ஆளுக்கு தெரியும். அது என்ன காரணம்? ஓ, அதுல இருந்து உங்களை நல்லா பிடிச்சிருக்கு. அவருக்கு மனதை நல்லா பிடிச்சிருக்கு. ஓ, நீங்க தெய்வம் மாதிரி நீங்க கொடுக்க உதவி செய்யணும். ஆனா அவருக்கு பெரிய உதவியா உங்கள்கிட்ட கேட்கிறாரு. உங்களுக்கு வேண்ட உதவியா எனக்கு செய்யுங்கண்ணா அவர்கிட்ட கதை. நான் அப்படி நான் மத்தவங்களுக்கு அப்படி நிறைய செய்யுங்கன்னு சொல்ல மாட்டேன். நீங்க செய்யறது செய்யுங்க. இந்த போனையும் பிடிச்சது. இந்த போன் என்ன நான் 5 சிம் போடலாம் போல. இல்லன்னா இந்த 3 கேமரா 4 கேமரா ரொம்ப பிடிக்கும். அம்மையா என்ன? அது சரி. இதான் இந்த ஆன்லைன் கிளாஸ். ஆன்லைன் கிளாஸ் நீங்க செய்றீங்களா? இல்ல, அட்டெண்ட் பண்ண சொன்னாங்க. நான் சொன்னேன் என்ன பாடம் படிப்பிக்கிறேன். அது சரி, அது என்னன்னு இல்ல பாடத்துக்கு. நான் சொன்னேன் ஒழுங்கா போன்ல இருந்து போட்டு அது வேலை செய்யாது, நான் பரலன்னு சொன்னேன். இப்ப அந்த பம்பஸ் உதவியை செய்வோம். அதுக்கு பிறகு வீடியோ போட்டதுக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கிற உதவியை நான் கொண்டு தரேன் தம்பிக்கு. சரியா? சரிதானே? அப்படி வரக்குள்ள இன்னொரு ஏர்டெல் சிம் ஒண்ணு வாங்கிட்டு வரேன். ஏர்டெல்ல போன் ஒன்று இருந்தானே. சரி, ஓகே பாப்போம். இப்ப நீங்க இந்த வீடியோல சொல்லிருக்கீங்க தம்பி போன் ஒன்று தேவை. இப்ப நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போறேன். எங்களுக்கு முந்தி போவீங்க ஏரியா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு. சரிதானே? அப்படி எல்லாம் நடக்காது தானே? என்ன எங்களுக்கு போட்டிக்கு வந்தா நீங்க மேல எந்த விளக்கத்தை நம்ம பாக்க நான் யோசிக்க போறேன். என்னத்துக்கு 5 சிம் யூஸ் பண்றா இந்த வயசுல இருந்து. சரி, சரியா? சரியா? இது வந்து பம்பஸ் இல்ல பாரு, என்ன எவ்வளவு இருக்குன்னு பாரு. 10,000 இருக்கு. ஓ, 10,000 இருக்கு. இது இப்ப சொன்னாங்க 4,000 சொச்சத்துக்கு 21 பம்பஸ், பெரிய பம்பஸ் வாங்கலாம். அப்ப 21 நாளைக்கு போடலாம். அப்ப நான் அனுப்பின காசுக்கு சொல்லப்போனா ஒரு 50 நாளைக்கு என்ன 50 நாளைக்கு போடலாம். 50 நாளைக்கு தம்பி பம்பஸ் போடலாம். இப்ப கட்டாயம் தேவைப்படுற தானே. என்ன இப்ப நாங்க வந்ததுக்கு அதை செஞ்சுட்டு போறோம். இப்ப நானும் தானே இப்ப தம்பி, இப்ப நானும் இப்படித்தானே வீடியோ மூலமா தெரியப்படுத்தி தானே நான் இப்ப உதவி எடுத்து கொடுக்குறேன். இப்ப அந்த வகையில தான் இப்ப இந்த உதவியை உங்களுக்கு இப்ப 10,000 தந்தது இந்தியன் கேரேஜ் ராஜேஷ் கத்தார். அந்த கத்தார்ல ஒரு கேரேஜ் என்ற இந்தியாவை சேர்ந்தவர் வச்சிருக்கிறாரு. அவரு தான் இந்த 10,000 ரூபாவை அனுப்பி உனக்கு பம்பஸ் வாங்குறதுக்கு இப்ப அத்தியாவசியமா தேவைதானே. இப்ப கூட இல்லைன்னு சொன்னாங்க. அப்ப அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்ப நம்ம அடுத்த கட்டமா வீடியோ போட்டதுக்கு பிறகு கிடைக்கிற உதவி உனக்கு கிடைக்கும். சரியா தம்பி? அவ ஒரு பாப்போம், தேடி பாப்போம். ஒரு 5 சிம் ஒரு மொபைல் இருந்தா சரி, எல்லாரையும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி பாப்போம். அங்க சைனால இருந்து இறக்குமதி செய்யலாம் பாப்போம். சரியா? கட்டாயம் தேவைதானே. என்னது அதான் சரியா? 5 சிம் ஒரு மொபைலும் அடுத்தது வந்து சைக்கிள் ஒன்றும். சரியானே? சொல்லு. 5 சிம் போடுற இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்க இந்த 5 சிம் போடுற மொபைல் யார்கிட்ட இருந்தா நீங்களும் அனுப்பலாம் தம்பிக்கு. இல்லாட்டி அது செஞ்சேன். நான் 5 சிம் போடுற மாதிரி செட் பண்ணணும் போன. என்ன அது சும்மா முக்கியமான சிம்முகளா தானே இருக்கு. என்ன மாறி மாறி போடுறீங்க, எல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஓகே, சரிதானே? இப்ப அதானே உங்களுக்கு விளங்கிட்டு தானே. இப்ப 10,000 தான் இப்ப வந்ததுக்கு கட்டாயம் என்ன உதவி தேவைப்படுதோ தம்பிக்கு அதை செஞ்சிருக்கிறோம். இப்ப வீடியோ போட்டதுக்கு பிறகு தம்பிக்கு உதவி கிடைச்சா அதையும் செய்வோம். சரிதானே? நீங்க அந்த அண்ணன் கத்தார்ல இருக்கிற ராஜேஷ், அவர் வந்து தானே இந்தியன் கேரேஜ் அந்த ஒரு இதை வச்சிருக்கிறாரு, கேரேஜ் வச்சிருக்கிறாரு. அவருக்கு நன்றி சொல்லிடுங்களேன். பேரை சொல்லி தம்பி ராஜேஷுக்கு சொல்லுங்க. கத்தார்ல இருக்கிற கேரேஜ் வச்சிருக்கிற இந்தியன் கேரேஜ் வச்சிருக்கிற ராஜேஷ் அண்ணாக்கு நன்றி சொல்லி விடுங்க. இந்தியன் ராஜேஷ் அண்ணாவுக்கு நன்றி. இந்த உதவி 10,000 ரூபாய் காசு தந்ததுக்கு ரொம்ப நன்றி ராஜேஷ் அண்ணா. நன்றி. ஓகே, சரிதானே?
அடுத்த கட்டம் போது ஓகே சரிதானே தம்பி? அப்ப எனக்கு நன்றி இல்லையா? அது என்ன நம்ம நல்லா எப்படி பழகிட்டானே பிறகு பிறகு என்னத்துக்கு நன்றி அப்படியா? உங்களுக்கு பெரிய உதவி பெரிய இது உங்களுக்கு கிடைக்கும் நீங்க சொல்லுங்களேன். வார்த்தை வருது இல்ல நான் போனது பிறகு வாய்ஸ் ரெக்கார்ட் தான் போடுவீங்க. அப்படியா? எனக்கு நீங்க வந்து இவ்வளவு இது செஞ்சதுக்கு உங்களுக்கு இவ்வளவு இது அவரு பாட்டுல இருந்தாருன்னா வருவோம் அந்த கதை. கேமராவில காட்சி பழக்கம் இல்லை. கேமராவில காட்சி பழக்கம் இல்லன்னு அதான் எவ்வளவு நேரம் காய்ச்சி வாருங்க நீங்க உங்களோட காய்க்கிற மாதிரி அப்படின்னு நான் கேமரா பார்த்து என்னோட காய்க்கிற மாதிரி காய்ச்சி சரிதானே? ஓகே இப்ப வீடியோ முடிப்போமா? அதான் அந்த இந்தியன் கேரேஜ் ராஜேஷ் அண்ணாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உதவி செஞ்சவருக்கு. உண்மையிலே வந்து நன்றி தானே. இப்ப உதவி செய்யறாங்க, நல்ல மனது இருக்கிறதால தானே அவங்களோட காசை இன்னொரு ஆட்களுக்கு இப்போ முகம் தெரியாத ஆட்களுக்கு கொடுக்குறாங்கன்னு சொன்னா நல்ல மனது தானே. அப்ப அந்த ஒரு ஒரு இதுக்கிற வாழ்றதை விட இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்கு அவரு நல்ல இதாயிருந்து வாழ்றதுக்கு ஆண்டவர் கடமை புரிவாரு. வேளாத பிள்ளைகளுக்கு இந்த வசதி ஆட்களுக்கு உதவி செய்யறவருக்கு இன்னொரு 2 வருஷத்துக்கு என்னான ஒரு இது இல்லாம அவரு நல்லா இருந்து வாழ்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்ய. ஓகே அந்த அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணன். ஓகே தானே. இப்ப நிறைய பேர் வந்து என் மூலமா உதவி செய்யறாங்க. இந்த இடத்துல எல்லாருக்கும் எல்லா அண்ணன் எனக்கு உதவி செய்யறார்கள் ப்ரோ, அண்ணன், அக்கா, தங்கச்சி எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக் கொள்றேன். ஓகே தம்பி நம்ம முடிப்போம். இப்ப தம்பி கிட்டது 5 சிம் இருக்கிற போனும் ஒரு இப்ப அதுக்கு அடுத்தது அந்த வர்ற ஒரு வீல் சேர் ஒன்று கேட்டவாரு. அந்த உதவி கிடைக்கும்னு நம்புவோம் என்ன? ஓகே அடுத்த கட்டமா ஏதாச்சும் தம்பி ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கும்னு நம்பிக்கையோட இந்த வீடியோவை முடிச்சு கொள்றேன். என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.